என்னென்ன காரணங்களால் ஏறினது? ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்றாங்க. அது வந்து அவருடைய செயல்பாடுகள். 12,000 ரூபாய்க்கு மேல கோல்டு வந்து ஒரு 22 கேரட் தங்கம் போனதுக்கு அப்புறம் என்னப்பா டெய்லி ஏறுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ண மாதிரியே தெரியல சார், கூட்டம் அள்ளுச்சு சார் இருக்கு. அப்படி இருக்கும்போது 10 வருடங்களாகவே அவங்க வந்து மாதம் ஒரு கிராம் காயினா வாங்கி சேவ் பண்ணி அவங்க ஒரு 10 பவுண்ட் கிட்ட அவங்க சேர்த்துட்டாங்க. 10 வருஷங்கள் 10,000 ரூபாய் இருந்து போதும் கமாடிட்டியில நீங்க ட்ரேட் பண்ண முடியும், ஒரு லாட் எடுக்க முடியும். தங்கத்துக்கும் அது பொருந்துமா சார்? கோல்டு இருக்கு, கோல்டு மினி இருக்கு, கோல்டு பெட்டல்ஸ்னு இருக்கு. ஸோ நிறைய கமாடிட்டி சைடு வந்து இன்வெஸ்டரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா சார்? கமாடிட்டி வந்து பங்குச்சந்தையில SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. சார் வணக்கம் சார். வணக்கம். போன எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளியை பத்தி நீங்க நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு மிக நன்றி. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா தங்கம் பேசலாம் சார். முதல்ல தங்கத்தினுடைய பயணம் எப்படி இருந்ததுங்கிறது, என்னென்ன காரணங்களால் ஏறினது அதை முதல்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன காரணத்தினால ஏறினது? கடந்த ஒரு 3-4 ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்றாங்க. ட்ரம்ப் தான் காரணம்னு சொல்றாங்க. அது வந்து அவருடைய செயல்பாடுகள், நேரடியாக சொல்றாங்க அவருடைய செயல்பாடுகள். பட் செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஒரு செய்திகளுமே வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு தாக்கக்கூடிய வகையில தான் வந்து அது அவருடைய செயல்கள் இருந்தது. முதல்ல எக்கானமியை பற்றி பார்க்கும்போது, எக்கானமியில எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் தடைகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் வந்து இந்த தங்கத்தின் மீது ஒரு கவனம் திரும்புகிறது. ஸோ இதுல என்னென்ன, இந்த மாதிரி இந்த கடந்த 3 வருட காலங்களாக தொடர்ந்து ஏதோ ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ், ஏதோ ஒரு வார், இப்போ நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், காசா போர் ஆகட்டும், இல்லை ட்ரம்ப் எடுக்கக்கூடிய, இந்த 3 ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவே இருந்தது. இந்த 3 காரணங்களுக்காக என்ன, அதுக்கு அதனுடைய பின் விளைவுகள் என்ன, அதனுடைய இம்மீடியட் ரியாக்ஷன்ஸ் என்ன நடந்ததுன்னா, மத்திய வங்கிகள்லாம், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இது கையில் எல்லாரும் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அந்நிய செலாவணியாக டாலர் வச்சிருக்காங்க, US டாலர் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ US டாலர் வச்சுக்கிட்டாக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். நாளைக்கு அவங்க பண்ற ஒரு செயல்களுமே வந்து நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஒரு வீழ்ச்சியை அவங்க சந்திக்கலான்னு ஒரு மற்ற நாடுகள், அமெரிக்காவை தவிர உலக அளவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, டாலருக்கு நிகராக தங்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து முத ஆரம்பம். 2022 பாத்தீங்கன்னா மத்திய வங்கிகளுடைய பங்களிப்பு, அதாவது அவங்களுடைய கோல்டு மேல இன்வெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வெறும் 77 மெட்ரிக் டன் தான். ஆனா அதுக்கப்புறம் படிப்படியாக அதிகரித்து கிட்டத்தட்ட 360, 340, கிட்டத்தட்ட 400 மெட்ரிக் டன் என்ற அளவிற்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக துருக்கி ஆகட்டும் எல்லா நாடுகளுமே வந்து தங்கம் தான் ஆல்டர்னேட் அசெட்ங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்கம் சப்ளை கம்மியா இருக்கு, ஒரு பக்கம் சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஒரே நேரத்துல இப்போ ஒரு வருஷமும் ஒரு நாடுகளா வாங்கிட்டு இருந்தாக்கா இந்த அளவுக்கு அதனுடைய இம்பாக்ட் தெரியாது. இப்போ அட் எ டைம் எல்லாரும் போய் ஒரு கடையில போய் நம்ம நின்னாக்கா அந்த பொருள் விற்கிறவர் என்ன சொல்லுவாரு, நிறைய டிமாண்ட் இருக்குப்பா, விலை ஏத்திடலாம்பா அப்படின்னு தான் அவர் நினைப்பார். கரெக்ட். ஸோ அதே பாலிசியில வரும்போது உங்களுக்கு சப்ளை கம்மியா இருக்கு, வரத்து கம்மியா இருக்கு, உற்பத்தி கம்மியா இருக்கும்போது நிச்சயமாக டிமாண்ட் தேவை அதிகமாக இருக்கும்போது அதனுடைய விலை ஏற்றம். இது வந்து இந்த கடந்த சில ஆண்டுகளாக நடந்தது. இதுக்கப்புறம் 2025 ஏற்றம் என்பது முழுக்க அமெரிக்க அதிபருடைய நடவடிக்கைகள். அவர் வந்து 25 ஜனவரி மாதம் பதவி ஏற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வரி விதிச்சு வர்றது, இந்த ட்ரேட் வார் வர்த்தக போருங்கிற மாதிரி ஒன்று வந்தது. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக, அதாவது எவ்ரி மந்த் தேர் வில் பி ஒன் நியூஸ், ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்தது. ஸோ இது ஒன்றும் அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்காக இதை கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்போ இது ஒரு உக்ரைன் வார் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட்ல வந்து சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்கும் ஒரு விலை கொடுக்கப்படுகிறது. தங்கத்தினுடைய இப்போ $100, $200, $500 ஏறுதுன்னா அந்த $500 இந்த காரணத்தை வச்சு ஒரு $500 ஏறுது. அடுத்த காரணம் வந்தது, அதுலேருந்து இன்னொரு $500 ஏறுது. ஒரு காரணமாக வருது. சரி, இதெல்லாம் வந்து காசா போர் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, எல்லாத்துக்கும் விலை கொடுத்தாச்சு. சந்தையில் இப்போ ட்ரம்ப்புக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கும் நம்ம வந்து கோல்டில் ப்ரைஸ்டின்னு நம்ம சொல்கிறோம், அதுவும் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நியூஸ் இருக்கு?
இப்போ எல்லாமே வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தங்கம் விலை ஏறுமே தவிர, நம்ம வந்து ஒரு பக்கத்துல எதிர்மறை செய்திகள் வரும்போதெல்லாம் தங்கம் ஏறுது. அதே மாதிரியான ஒரு சாதகமான ஒரு செய்திகள் வரும்போது அதற்கான கரெக்ஷனும் அது பின்னாடி சேஸ் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமான ஒரு எதிர்மறையான செய்திகள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதற்கான விலை மொத்தமும் கொடுத்தாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமே வரும் காலங்களில் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரேட்ல நடக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே தான் ஒரு $100 ஏறுதுன்னு உடனே நம்ம என்ன நினைப்போம். இன்னொன்று, நம்முடைய மக்கள் மத்தியில் வந்து மறுபடியும் இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன நடக்குதுன்னா, இப்போ 12,000 ரூபாய்க்கு மேலே கோல்டு வந்து ஒரு 22 கேரட் தங்கம் போனதுக்கு அப்புறம் என்னப்பா டெய்லி ஏறுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும். என்னோட இது ஒரு மனசளவில் ஒரு தயக்கம் இருக்கும். வெயிட் பண்ண மாதிரியே தெரியல சார். கூட்டம் அள்ளுச்சு சார் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய், 11,000 ரூபாய், இல்லை 11,500ன்னு வரும்போது மக்களுக்கு என்ன தோணும்னா, நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. என்னன்னாக்கா விலை குறைஞ்சு போச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்போ வருதுனாக்கா 10,000 இருக்கும்போது வரமாட்டேங்குது, 10,500 11,000 போகும்போது வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்னு. பட் இது எல்லாரும் ஒரு 3 மாதம் பார்க்குறாங்க, 6 மாதம் பார்க்குறாங்க. இல்லை இது நிற்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் அலையும்போது அதுக்காக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே இன்னும் அதிகமாக தான் போகுது. என்னன்னாக்கா விலை குறைஞ்சு போச்சு, திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஒரு ரஷ் அதில் வருது. ஸோ இது கொஞ்ச நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இதே மாதிரியான ஒரு விலை குறைஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு மறுபடியும் முதலீடு செய்வதற்கான பணம் வேணும் இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்கும், திருப்பி ஒரு விலை குறைய வைப்பாங்க. ஏன்னா மறுபடியும் பையரை வர வைக்கிறதுனா ஒரே வழி வந்து விலையை குறைச்சாதான் வர வைக்கும். கரெக்ட் சார், கரெக்ட். அதுதான் ரீசன். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து எனக்கு விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், பை ஹை அப்படிங்கிறது தான் மக்கள் பண்ணிடக்கூடிய விஷயம். ஓகே, இப்ப 12,000 சொச்சம் இருக்கும்போது போய் கூட்டம் அள்ளி வாங்குச்சு, திடீர்னு பார்த்தா குறைஞ்சிருச்சு. இப்ப குறைஞ்சிருச்சுன்னு போய் வாங்கினா திருப்பியும் குறையுது. நம்ம உச்சத்திலேயே தான் வாங்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே அவங்க வந்து அதை விற்க போறது இல்லைங்கிற ஒரு மனநிலை இருக்கு. நம்ம தங்கம் வாங்கினாக்கா நம்ம ஒன்றும் விற்க போறது இல்லை, இது வந்து சேமிப்பு தானே. அதனால வந்து நம்ம என்ன ரேட் வாங்கினாலும் பரவாயில்ல, இது மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அதீத நம்பிக்கை. இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். தங்கம்ங்கிறது வந்து எனக்கு பொறுத்தவரையும் இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது வந்து அது என்ன கொடுத்தது, யாரும் சிஏஜிஆர் போட்டு பார்க்குறதோ, இல்லாட்டி இது போன வருஷம் இவ்வளோதான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த வருஷம் இவ்வளோதான் கொடுத்துருக்கு, அதெல்லாம் யாரும் பார்க்கல. அவங்க என்ன பார்க்குறாங்க, தங்கம் வாங்கினா நம்ம வந்து சேஃப் கையில இருக்கு, ஆபத்துக்கு உதவுது. இந்த 2 சமாதானத்தை வச்சுதான் அதனுடைய முதலீடு நடக்குது. இதுல வந்து சும்மா ஒரு 500 ரூபாய் இறங்கினாக்கா நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், அவ்வளவுதான். அது வந்து நேற்றுக்கு வாங்கினது நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது. அவ்வளவுதான். நேற்றுக்கு நீங்க வாங்கினியா, பக்கத்து வீட்டில் 12,000 ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க, நான் இன்னைக்கு 11,500க்கு நான் வாங்கினேன்னா எனக்கு ஐ சேவ்டு சம் 500 rupees per gram அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க முதலீடுகளை மேற்கொள்றாங்க. அவ்வளவுதான். சூப்பர் சார். சார், என்னுடைய தோழி பண்ண ஒரு விஷயத்த நான் குறிப்பிட்ட இந்த இடத்துல சொல்றேன் சார். அது கரெக்டா தப்பா, இல்ல அந்த முறையை மக்கள் ஃபாலோ பண்ணலாமா அப்படி? மாதத்துக்கு 1 கிராம் அப்படின்ற காயினை, தங்கம் காயினை வாங்கி வச்சாங்க சார். 10 வருடங்களாகவே அவங்க வந்து மாதம் ஒரு கிராம் காயினா வாங்கி சேவ் பண்ணி அவங்க ஒரு 10 பவுண்ட் கிட்ட அவங்க சேர்த்துட்டாங்க. ஸோ அந்த முறை அப்படிங்கிறது சரியானது தானா? என்னால வந்து இந்த என்ன விலை ஏறுதோ இறங்குதோ அது எனக்கு கவலை இல்லை. மாசத்துக்கு எஸ்ஐபி முறையில தான் நீங்க சொல்ற ETF அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ETF எல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு தெரியல அப்படிங்கிற அவநம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணலாமா? இது சரியான முறை தானா? இதனால என்ன சாதக பாதகங்கள் சொல்லுங்க. இல்ல, இது ஓரளவுக்கு வந்து சிப்பு முறைக்கு தான். அவங்க வந்து நமக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆன்லைன்ல தெரியாது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாம இருக்கலாம், மொபைல்ல போய் வாங்குறது தெரியாம இருக்கலாம். பட் இது ஓரளவுக்கு இது வந்து நீண்ட கால அடிப்படையில் அவங்க பண்றாங்க. அதனால இது வந்து நிச்சயமா அவங்க அந்த மெத்தட் வந்து அவங்க தான் ரைட்டா ராங், அதை பத்தி இல்லை. நான் வந்து வேற விலையில வாங்குற மாதிரி இருக்கு. அவங்க ஒரே விலையில வாங்கலங்கும் போது நிச்சயமா அவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியான முடிவா தான் அது இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷங்கிறது நல்ல லாங் டர்ம். ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு எல்லா இதையும் விலையிலையும் அது அவங்க வாங்கியிருப்பாங்க. மாசங்கும் போது அந்த வாலட்டைல வந்து எல்லா இடத்துலயும் பங்கு எடுத்திருப்பாங்க. இறங்கும் போதும் அவங்க வாங்கியிருப்பாங்க, ஏறும் போதும் வாங்கியிருப்பாங்க. நிச்சயமா ஒரு சராசரி விலைங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கை கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். அப்போ மாதம் ஒரு காயின் வாங்கலாம். பட் என்ன போர்ட்ஃபோலியோல எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு அவங்களுடைய அசட் அலோகேஷன் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து இந்த 10% அந்த வாட்எவர் தட் அவங்களுடைய இதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இதுல போகாத அளவுக்கு அந்த நீங்க சிப்பு முறையில அவங்க வந்து வாங்குறதுல தவறு இல்லை. இருந்தாலும் சார், நம்ம தங்கத்திட தேவை நீங்க
போன எபிசோட்ல குறிப்பிட்டீங்க, ம். விலை என்னவா ஏறி இருந்தாலும் பரவாயில்லப்பா, வீட்டுல விசேஷமா, ம். வெள்ளி தேவை இருக்கா, வாங்கி வச்சுக்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி இங்க நம்மளுடைய கலாச்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய தங்கம்ங்கிறது, தேவைங்கிறது என்னைக்குமே இருக்கதான் செய்யுது சார். ஆமா. இப்போ மக்களின் தரப்பிலிருந்து பார்த்தோம்னா, எனக்கு தங்கத்தோட தேவை இருக்கு. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கோ, இல்ல என்னுடைய மருமகளுக்கு தாலியா மாத்துறதுக்கோ, எப்படி இருந்தாலும் தங்கம் வேணும். நான் விலை ஏறுனா என்ன, இறங்குனா என்ன, வாங்கி வச்சுக்கிறனே. ம். இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒரு என்ன கேள்வியை, ஓகே. எண்ணத்தை மக்கள் பிரதிபலிக்க தானே சார் செய்றாங்க. நிச்சயமா அதான் சார். இது வந்து மறுபடியும் நீங்க தேவை சார்தின்னு சொல்லும்போது நம்ம வாங்குறதுல அவங்கள டினே பண்ண முடியாது. ம். அவங்களுடைய தேவைக்காக வாங்குறத வந்து நம்ம வந்து எக்ஸம்டட் தான் அது. Yes. அவங்க வந்து அது ரேட்டை பார்க்க மாட்டாங்க. இது இல்லை, நான் இது வந்து என்னுடைய ஃபியூச்சரிஸ் பிளானுக்காக நான் வாங்குறேங்கிறதுல வந்து நம்ம எதுவுமே தலையிடவே முடியாது. இந்த முதலீடு வந்து இது இவ்வளோ பணம் கொடுத்துரும், இல்லை இது வந்து இவ்வளோ ஆகிடும் அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது அந்த முதலீட்டாளராக சொல்லும்போது நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோமே தவிர, Correct. அவங்களுடைய ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு 10 வருஷம் ஒரு அவங்களுடைய வளர்ச்சியில் எங்கெங்க ஏதோ ஒரு விழா காலங்களில் வரும்போது அவங்களுக்கு தேவைக்காக வாங்குறதுல வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ம். அது வாங்குறதுல வந்து தவறு எதுவுமே கிடையாது. பட் என்னன்னா இதுவே முழுச்சாக ஒரு மொத்தமும் என்னுடைய அசட்டை நான் இப்போ எந்த அசட்டும் இல்லாமல் நம்ம வாங்குறதுங்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய சமாச்சாரம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்துடைய விலையை வந்து டெய்லி நம்ம வந்து பெட்டியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, இன்னொரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு மனையே வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு அவுட்ஸ்கட்ஸில் போய் ஒரு மனை வாங்கிடுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேன். இது இந்த வருஷம் எவ்வளோ ஆச்சு, அந்த வருஷம் டெய்லி நீங்கள் மாதம் போயிட்டு என்ன விசாரிக்க விலை மாட்டோம். விசாரிக்க போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பக்கம் போய் வீடு கட்டலாம், இல்லை ஏதோ ஒரு இருக்கட்டும், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு விலை ஏறும்போது நம்ம விற்றுக்கலாம். ஸோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து அதை முதலீடு செய்கிறோம். அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் இவங்களுடைய Correct. இது இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி வேல்யூவேஷன் பார்க்காத இடத்துல நீங்கள் இந்த மாதிரிலாம் முதலீடு செய்யலாம். சார் போன வெள்ளி எபிசோட்ல பேசும்போது அந்த 10,000 ரூபாய் இருந்து போதும் கமாடிட்டியில் நீங்க ட்ரேட் பண்ண முடியும், ஒரு லாட் எடுக்க முடியும், 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு லாட் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தங்கத்துக்கும் அது பொருந்துமா சார்? நிச்சயமாக தங்கத்துக்கும் அதே மாதிரியான இருக்கு. கோல்டு இருக்கு, கோல்டு மினி இருக்கு, கோல்டு பெட்டல்ஸ்னு இருக்கு. ஸோ நிறைய பகுதியாக அதை பிரித்து, ஏன்னா விலை ஏறிட்டதுனால அவங்களும் வந்து எம்சிஎக்ஸ்லேயும் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அதனுடைய சப்டிவிஷன் பண்ணி சின்ன லெவல்லையும் உங்களால் முதலீட்டாளர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அது மாதிரியான வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அதே மாதிரியான நீங்கள் முதலீடுகள் மறுபடியும் இது எல்லாமே ஃபியூச்சர் தான், ஃபியூச்சர் மார்க்கெட் தான் எல்லாம். வாட் எவர் தட் நீங்கள் கோல்டு 1 கிராம் 1 யூனிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 1 யூனிட்டுங்கிறதுனுடைய வேல்யூவேஷன் வந்து வேறு விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 1/2 கிராமினுடைய வேல்யூ எடுத்து கோல்டு மினின்னு சொல்லுவாங்க, பெட்டல்ங்கிறது இன்னும் அதில் பாதி எடுத்து அதை பெட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூவேஷன் மட்டும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். பட் இந்த டெபாசிட்ஸ் இதெல்லாமே அதே சேம் தான். நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று பங்குச்சந்தை யார் இது தரகராக இருக்காங்களோ அவங்கள அணுகுனாங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன இதில் வரலாம், உங்களுக்கு எதில் அதில் பரிச்சயம் இருக்கும், உங்களுக்கு கோல்டா சில்வரா இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அதை பற்றிய செய்திகள் முழுமையாக தெரிந்து அதனுடைய போக்கு எந்த பக்கம் சில பேர் வந்து டெக்னிக்கல் சார்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல் இதை வச்சும் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. நாட் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாமல் சார் இந்த லெவலில் வந்தாக்கா வாங்கலாம், இந்த லெவலில் வந்தால் விற்கலாங்கிற அளவுக்கு டெக்னிக்கல் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பரிச்சயம் இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை ட்ரேட் பண்ணலாம். சூப்பர் சார். சார் இப்போ பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் இளம் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்லையும் அதே மாதிரி எஸ்ஐபி ரேட் கூடியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செய்திகள் நம்ம படிக்கிறோம் சார். இது நான் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ இப்படி கமாடிட்டி சைடு வந்து இன்வெஸ்டரோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? இல்லை, கமாடிட்டியில் இன்னும் ஒரு அச்சம் இருக்கு சார். கமாடிட்டி வந்து பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிற அளவுக்கு இன்னும் கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து அந்த அளவுக்கு இன்னும் யாருமே பண்ணலை. அந்த அளவுக்கு அதனுடைய செக்மெண்ட் ஈவன் நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சினுடைய நிபுணர்கள்லாம் சொல்லும்போது இன்னும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நிறைய வரலன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இன்னும் அதனுடைய சைக்கிள், அதனுடைய போக்கு, என்ன காரணத்தினால விலை ஏறுது, இதெல்லாம் இன்னும் ஒரு சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு புரியும்படி இல்லாதனால அதை நோக்கி இன்னும் யாரும் நகரலை. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மேபி இந்த கோல்டு அண்ட் சில்வரில் வந்து பீப்புள் ஆர் வெரி எக்ஸ்பர்ட். கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருமே இந்த ட்ரேடர்ஸில் வந்து அதில் நிறைய அதில் பங்கெடுத்து அதில் போய் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இன்னும் மற்ற கமாடிட்டிஸ் நிறைய இருக்கு இல்லையா, அதில் வந்து முனைப்பு காட்டல. அதாவது ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கமாடிட்டிங்கிறது சைக்கிளிக்கல் தானே. இது சைக்கிளிக்னா ஒரு அந்த சைக்கிளிக்கல் பற்றி நம்ம பேசலாம். அதாவது ஒரு பொருள் இப்போ நம்ம 2005 என்ன நடந்தது அப்படின்னாக்கா, 2005-06 பார்த்தீங்கன்னாக்கா 2011 வரைக்கும் ஒரு கமாடிட்டி சைக்கிள் நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னாக்கா, டிமாண்ட் வர ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா,
கையில் சப்ளை இருக்காது, உற்பத்தி கம்மியாக இருக்கும். உடனே உற்பத்தி சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்குது. முதலீடுகள் அதிகரிக்க அதுலேருந்து அது ஒரு 5 இயர்ஸ் அந்த ஒரு பிளான்ட்டை போட்டு நீங்கள் இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கமாடிட்டியை பற்றி நீங்கள் எடுக்கணும்னா இட் வில் டேக் மினிமம் 5 to 6 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வரும்போது சப்ளை வர ஆரம்பிச்சோன்னே இவங்க சப்ளை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு என்ன தேவையோ அது மாதிரியான ஒரு சப்ளை இவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது வரும்போது ஒரு கட்டத்தில் வந்து டிமாண்டை விட சப்ளை அதிகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைக்கிள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதாவது பீக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்வென்ட்ரி அதிகமாகும். நீங்கள் முதல்ல சப்ளை கம்மியாக இருக்கும், சப்ளை வந்தோன்னா இன்வென்ட்ரி அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட யார் உற்பத்தி செய்கிறாரோ அவர்கிட்ட சப்ளை நிறையா இருக்கும், டிமாண்டை முதல்ல ஈக்குவலாக மேட்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் சார் எக்ஸஸாக இருக்கும்போது கொடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைய ஆரம்பிக்கும். சர்ப்ளஸ்னா எல்லாரும் அதில் போட்டி போட்டு அந்த முதலீடு செஞ்சு உற்பத்தி வந்து சந்தைக்கு நிறைய வரும்போது இந்த ப்ரைஸ் கொலாப்ஸிங்கிறது ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். இன்வென்ட்ரி உடனே என்ன சொல்லுவாங்க, இன்வென்ட்ரி அதிகமாக இருக்குது, டிமாண்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த இது வந்துடும். ஸோ இந்த சப்ளை அதிகரிக்க டிமாண்ட் குறைய அது மறுபடியும் பழைய கட்டத்துக்கு வந்து, ஆனால் என்னென்னா முதல் தடவை ஆரம்பமானதுக்கும் அடுத்த தடவை அந்த லோ லெவலுங்கிறது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜில் நிற்கும். இப்போ பேச்சுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 300 ரூபாயில் ஆரம்பித்த ஒரு ஏதோ ஒரு கமாடிட்டி இருந்ததுன்னா இது வந்து ஒரு பீக் போகும்போது ஒரு 900, 800, 900 போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 400, 450 வந்து நின்றுடும். அடுத்த சூப்பர் சைக்கிள்ங்கிறது அந்த 450லேருந்து அது ஆரம்பிச்சுன்னா அடுத்து 1200 இது. ஸோ ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பேஸ் ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பேஸில் ரொம்ப நாளைக்கு நடக்கும். அந்த சூப்பர் சைக்கிள் வர்றதுக்கு வந்து இட் வில் டேக் மினிமம் 10 to 15 இயர்ஸ் ஆகுது. ஒரு கமாடிட்டியில் வந்து ஒரு பீக் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த வரதுக்கு ஒரு மினிமம் 10லேருந்து 15 வருடங்கள் கழித்து தான் வந்து வருது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சைக்கிளில் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய ஆதாயம்ங்கிறது அதில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சூப்பர் சார். ஸோ இப்போ தங்கம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் இந்த செக்மெண்ட்ல. அடுத்த செக்மெண்ட்ல பேஸ் மெட்டலை பற்றி உங்ககிட்ட கேள்விகள் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ல பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.